நவீன தமிழ்நாட்டோட கட்டுமானத்தோட பார்வையில திராவிட கட்சிகள் நிறைய திட்டங்களை முன் கொண்டு வராங்க. இப்போ நீங்க சென்னை விமான நிலையம் கொள்முதல் கெப்பாசிட்டி, இன்னும் சொல்ல போனா கார்கோ ஆகட்டும் பேசஞ்சர் ஆகட்டும், இந்த 2 கெப்பாசிட்டியுமே நிரம்பி வழியுதுங்கிறாங்க சென்னை விமான நிலைய போக்குவரத்து. அது தவறான டேட்டா அடிப்படையில் கொடுக்குறாங்க. நானும் டேட்டா தரேன் சார். அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ விமானங்கள் டெய்லி வந்து போகுது, எவ்வளோ பயணிகள் வந்து போகிறாங்க, நானும் வேணா உங்களுக்கு டேட்டாஸ் தரேன். பெங்களூரு, ஹைதராபாத், தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற பெரும்பாலான தென் மாநிலங்கள் சென்னையை விட பெரிய லெவலில் வளர்ந்துட்டாங்க. சென்னை இன்னும் ரொம்ப பின்னாடி இருக்கிறாங்க. நம்ம சென்னை ஒரு கடந்த 10 ஆண்டுகள் தேங்கி இருந்த வளர்ச்சியை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்குன்னு திமுக திரும்ப எதுக்கு சென்னையை சுற்றியே நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சென்னை தானா? என்சார் உடம்புக்கு தலையே சிரசே பிரதானம்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னால் கூட எதுக்கு சென்னையை சுற்றி எல்லாத்தையும் வடிவமைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் வந்து தெற்க போகிறது, வடக்க போகிறது, ஏன் இங்கேயே சுற்றி வந்துட்டு இருக்கீங்க? ஏன்னா அது வந்து முதலாளிகள் விரும்பக்கூடியது. இங்கே தான் ஹார்பர் இருக்குது, இங்கே தான் விமான நிலையம் இருக்குது, நல்ல நீர்வளம் இருக்குது. செங்கற்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் தான் அதிகமான ஏரிகள் இருந்தது, நல்ல நீர்வளம். இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற முதலாளிகளுடைய விருப்பத்தை அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கு. மக்களுக்காக ஒன்றும் பண்ணல.